ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நான் கொஞ்சம் வந்து இந்த செல்ஃபில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, க்ரீன் மேட் தான். க்ரீன் மேட் வாங்கியிருந்தேன், பெருசாக வாங்கியிருந்தாலும் நேத்தா கொஞ்சம் காருக்கு வந்து ரெடி பண்ணி போட்டோம். காருக்கு வந்து எப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதில் மீந்தது தான் இது. சரி, இது என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கும்போது கீழே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் கட் பண்ணி போட்டு ஒரு லுக்கு வரும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு, ஏன்னா நேற்று ரொம்ப கோல்டாயிட்டு இருமி நின்றேன். ஸோ இரும்புறதுனால அந்த தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே ஒரு லைன் போட்டேன். அண்ட் துண்டு துண்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இது மேலே ஆல்ரெடி நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன், அது பிச்சுக்கிச்சு. ஸோ அதை நான் பிச்சு போட்டு இதை வந்து ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் வேஸ்ட் பண்ண சின்ன சின்ன பீசஸ் சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து வெளியில் போட்டுட்டேன், அதில் வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ இன்னொன்று, ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜு மேலே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ எங்களால் சாப்பிட முடியல, வீட்லேயே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு இட்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு மாவு ருப்பிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா, கரண்டிங்கெல்லாம் மாட்டுறதுக்கு. ஸோ அது வந்து இன்றைக்கி தான் ஃபிட் பண்ணுறாரு. மாமாக்கிட்ட தான் சொல்லி ஃபிட் பண்ண சொன்னேன். மாமாவுக்கு பேக் பெயின் இருக்குமே, பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் மொல்லமாவே அப்படி சொல்லி இது பண்ணிட்டு தான் கூட நானும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன், பையனும் இருந்தான். அண்ட் அப்படியே நான் காஃபி போட்டுக்கினேன். அந்த ஸ்டாண்டில் ரெடி பண்ணிட்டோன்னு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். அங்கே வந்து ஃபுல் டஸ்ட் எல்லாம் கொட்டிடுச்சு. இந்த டைல்ஸில் ஹோல்ஸ் பண்ணுறதுனால ஃபுல்லு மேலே வந்து பாத்திரம் வாஷ் பண்ண இடத்துலலாம் கொட்டிடுச்சு. சரி நான் வந்து அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை சாரி, இது கரண்டியெல்லாம் எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருந்தது, அழகாகவும் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து கூடியில் போட்டுருந்த கரண்டியெல்லாம் எனக்கு அது வந்து ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஸோ இதனால் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இது வாங்கின ஐட்டம்ஸ் வாங்கினதெல்லாம் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட 2 ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. எவ்வளோ பாத்திரம் போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதுக்கப்புறம் பசங்க ஹார்லிக்ஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு போட்டு கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு கொடுத்து நான் வந்து காஃபி போட்டு குடிக்க போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ் vlogs எல்லாம் வரும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.